ஏப்ரல் 23. தலைப்பு: உணர்வுகளில் நம்பிக்கை வைக்காதிருத்தல். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். சங்கீதம் 119, 15, 16. இரட்சிப்பிற்கு தேவையான அறிவை மனிதர்களுக்கு தேவன் தமது வார்த்தையில் ஒப்புவித்துள்ளார். பரிசுத்த வேத வாக்கியங்களே அவருடைய சித்தத்தின் அதிகாரபூர்வமான தெளிவான வெளிப்பாடாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவை குணத்தின் தரமாகவும் கோட்பாடுகளை வெளிப்படுத்துகிறவைகளாகவும் அனுபவத்தின் பரீட்சையாகவும் இருக்கின்றன. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எனினும் தேவன் தமது சித்தத்தை அவரது வார்த்தையின் மூலம் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற உண்மை பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ச்சியான பிரசன்னம் மற்றும் வழிநடத்துதலை தேவையற்றதாக்கவில்லை. மாறாக தமது ஊழியக்காரருக்கு வார்த்தையை தெளிவிக்கவும் ஒளியூட்டி அதன் போதனைகளை கடைபிடிக்கவும் ஆவியானவர் நமது இரட்சகரால் வாக்குரைக்கப்பட்டார். மேலும் பரிசுத்த ஆவியானவரே வேதத்தை எழுத ஏவினார் என்பதால் ஆவியானவருடைய போதனை வேத வசனத்திற்கு முரணாக இருப்பது என்பது எப்போதும் சாத்தியமற்றதாகும். வேதத்தின் இடத்தை எடுத்துக்கொள்ள ஆவியானவர் கொடுக்கப்படவும் இல்லை. அவ்வாறு ஒருபோதும் வழங்கப்படவும் முடியாது. ஏனெனில் எல்லா உபதேசமும் அனுபவமும் சோதித்தறியப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையே படித்தரமாக உள்ளது என வேதம் வெளிப்படையாக கூறுகிறது. அப்போஸ்தலனாக யோவானும், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று கூறுகிறார். மேலும் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஏசாயா அறிவிக்கிறார். ஆவியானவரின் ஒளியூட்டுதலை பெற்றிருப்பதாக கூறி தேவனுடைய வார்த்தையிலிருந்து இனிமேல் எந்த ஒரு வழிகாட்டுதலும் தேவையில்லை என கூறுகிற ஒரு வகை பிரிவினருடைய தவறுகளினால் மிகப்பெரிய கண்டனம் பரிசுத்த ஆவியானவரின் பணி மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் என்ன பதிவுகளால் ஆளுகை செய்யப்பட்டு அதையே ஆத்துமாவில் தேவனுடைய குரலை கருதுகிறார்கள். ஆனால் அவர்களை கட்டுப்படுத்தும் ஆவி தேவனுடைய ஆவியானவர் அல்ல. வேதத்தை அசட்டை செய்து உணர்வுகளை பின்பற்றும் இந்த செயலானது குழப்பத்திற்கும் வஞ்சனைக்கும் அழிவிற்கும் வழிநடத்தும். தீயவனுடைய திட்டங்களை இன்னும் அதிகமாக்கவே இது உதவும். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் கிறிஸ்துவின் சபைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் மத தீவிரவாதிகள் மற்றும் மத வெறியர்களுடைய தவறுகள் மூலம் பரிசுத்த ஆவியின் பணியின் மீது பழி சுமத்துவதும் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் தாமே வழங்கிய பலத்தின் ஆதாரத்தை அவர்கள் அசட்டை பண்ணும்படி செய்வதும் சாத்தானுடைய திட்டங்களில் ஒன்றாகும். ஆமேன்.